கை வைக்கிறான், அவன் கை வச்சுன்னு வரான். அந்த கை அவங்க 2 பேருக்குள்ள அவங்க சண்டை போடுறாங்க. இவன் டிரைவர் எடுத்துட்டான். அவர் அங்கேயே நின்று நான் போக முடியுமா போக முடியாதான்னு கடவுளே, ஒரு ஸ்டெப் நகர்ந்து நின்னிருந்தா இப்படி நடந்திருக்குமா? இவன் டிரைவர் எடுத்துட்டான். அவர் அங்கேயே நின்று லாரியை முன்னோக்கி எடுத்ததில் எதிர்பாராத விதமாக ஏறி இறங்கிய லாரி டயர். சம்பவ இடத்திலேயே அநியாயமாக பறிபோன உயிர். நான் போக முடியுமா போக முடியாதான்னு. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் தாலுகா பசுமாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாலதுரைராஜ். இவர் அணைக்கட்டு அடுத்த பள்ளிகொண்டா சுங்கச்சாவடியில் செக்யூரிட்டியாக பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் இன்று அதிகாலை 3 மணி அளவில் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது சென்னையிலிருந்து ஓசூர் தனியார் நிறுவனத்திற்கு பாடி கட்டுவதற்காக லாரி சேஸ் ஒன்று அவ்வழியாக வந்துள்ளது. அப்போது பாலதுரைராஜ் மற்றொரு டெம்போ வேனிடம் பாஸ்டாகில் பணம் இல்லாததால் அது குறித்து பேசிக் கொண்டிருந்துள்ளார். இதற்கிடையில் ஓசூர் நோக்கி சென்ற இந்த லாரி சேஸ் முன்னோக்கி நகர்த்தியதில் எதிர்பாராத விதமாக லாரி சேஸில் இருந்த ஸ்டெப்னி டயர் மோதியதில் நிலை தடுமாறி விழுந்த பாலதுரைராஜ் மீது லாரியின் பின் டயர் ஏறி இறங்கியதில் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்துள்ளார். இதையடுத்து உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு ராணிப்பேட்டை தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.